ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெஜ்ஜு குருமா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடானதும் பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸு வெங்காயம் வந்து நான் 3 வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக டேபிள் சால்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது தக்காளியை வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையுமே நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்குனதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துறதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த காய்கறிகள்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 சொம்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. திட்டமாக பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். காய்கள்லாம் வேகட்டும். இப்போ இனிமேல் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு 1 மூடி தேங்காய் வந்து முழுமையாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பெருஞ்சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நான் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் முந்திரியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் கலவையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் கொதித்ததும் நம்மளோட சூப்பரான வெஜ்ஜு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள்.